விக்னேஷ் முத்து, விஜயை என்டிஏ கூட்டணிக்கு அழைத்து வர வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற நிர்வாகிகள் பியூஷ் கோயல் தகவல் தெரிவிச்சதா சொல்றாங்க. இது பற்றி என்ன விவரம்? பாஜகனுடைய மையக்குழு கூட்டம் இன்று காலை கமலாலயத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தை நிறைவு செய்துவிட்டுதான் தற்பொழுது பியூஷ் கோயல் மற்றும் பாஜகனுடைய மூத்த தலைவர்கள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியை தனியார் நட்சத்திர விடுதியில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். முன்னதாக காலை நடைபெற்ற அந்த மையக்குழு கூட்டத்தில் விஜய் குறித்து முதலாவதாக விரிவாக பேசப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் விஜய் இஸ் தி ஸ்பாய்லர் என்று பாஜகனுடைய சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். அதிமுக பாஜகனுடைய கூட்டணிக்குள் விஜய் இணைய வாய்ப்பில்லை என்று பாஜகனுடைய மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் உள்ளிட்டோர் அந்த தகவலை மத்திய அமைச்சருக்கு நேரடியாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். மற்றும் அவருக்கு தமிழகத்தில் இருக்க இளைஞர்கள் மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதம், புதியதாக அவருடைய கட்சியின் செயல்பாடுகள் உள்ளிட்டவை குறித்தும் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. அவர் இந்த கூட்டணியில், அதாவது அதிமுக பாஜக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கான சாத்தியக்கூறம் இல்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் இந்த கூட்டம் நிறைவடைந்த பிறகு பாஜகனுடைய முன்னாள் மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் வானதி நிறுத்தம் தெரிவித்த கருத்துக்கள் அடைந்தது. முன்னதாக நீங்கள் நேற்று விஜய் இந்த கூட்டணிக்கு இணைய அழைத்தீர்களே, உங்களுடைய இப்போதைய நிலைப்பாடு என்று அவர் இணைந்தால் நன்றாக இருக்கும் தான் நாங்கள் தெரிவித்ததாக தமிழிசை சவுந்தரராஜன் இன்று தன்னுடைய கருத்தை மாற்றி இருக்கிறார். ஏனென்றால் இந்த கூட்டணியில் அவர் திட்டவட்டமாக இணைப்பதற்கான வாய்ப்பில்லை. கொள்கை ரீதியாக பாஜகவை தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பத்திலிருந்தே தொடர்ச்சியாக எதிர்த்தும் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான விமர்சனங்களையும் விஜய் பேசி வரக்கூடிய நிலையில் இன்றைய கூட்டத்தில் அது குறித்து விவாதிக்கப்பட்டது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசனை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த கூட்டம் நிறைவடைந்த பிறகு தொகுதி பங்கீடு கொடுத்து, அதாவது எடப்பாடி பழனிசாமி பாஜக என்ன தகவலை தெரிவித்தார் அதனை பியூஷ் கோயல் தமிழக பாஜகனுடைய மாநில தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் எடுத்துரை இருக்கிறார். அதே நேரத்தில் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளரையும் தனித்தனியாக அடுத்தடுத்து சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார் பியூஷ் கோயல். பாலா, விக்னேஷ் முத்து, நீங்க பேசுறப்ப குறிப்பிட்டீங்க பாஜக நிர்வாகிகள் விஜய் கூட்டணிக்கு வரமாட்டாரு அப்படின்லாம் சொன்னதா சொன்னீங்க. அதே மாதிரி பாஜக கூட்டத்தில் விஜயை ஆட்ட கொலைப்பாளர் அப்படின்னு பியூஷ் கோயல் பேசியதாகவும் சொல்லப்படுது. விஜய ஒருவேளை பாதிப்பு ஏற்படாத வகையில என்ன மாதிரியான வியூகங்கள் அமைக்கணும் அப்படின்னு பாஜக நிர்வாகிகளுக்கு பியூஷ் கோயல் அறிவுறுத்தியிருக்காரு. மிக முக்கியமாக விஜயை பொறுத்தளவு தற்பொழுது இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள், முதல் முறை வாக்காளர்களுடைய வாக்குகளை கவருவதற்கு அவர்கள் தீவிரமாக தமிழக வெற்றிக் கழகம் களப்பணியாற்றி இருக்கக்கூடிய நிலையில் பாஜகவை பொறுத்தளவு நீங்கள் நேரடியாக ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கு சென்று புதிய வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்களை பாஜக கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாஜகனுடைய சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் பல்வேறு வியூகங்களையும் பல்வேறு அறிவுறுத்தல்களையும் பாஜகனுடைய மாநில தலைமைக்கு தற்பொழுது அறிவுறுத்தலாக வழங்கியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன் அடிப்படையில் சட்டமன்ற தேர்தல், அதாவது தேர்தல் அறிக்கை மற்றும் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசப்படுவது இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் பல்வேறு விதமான உறுதிகள் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டும் என்றும் அதற்காக தேர்தல் கமிட்டி விரைவில் அமைக்கப்பட இருப்பதாகவும் பியூஷ் கோயல் தரப்பில் தற்பொழுது மாநில தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அந்த வியூகங்களை பாஜக தற்பொழுது வகுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய இந்த கூட்டம் என்பது அரசியல் ரீதியாக கவனம் பெறுகிறது. மீண்டும், அதாவது இன்று மாலையே தன்னுடைய தேர்தல் பணிகளை நிறைவு செய்துவிட்டு அவர் டெல்லி புறப்பட்டு செல்லக்கூடிய நிலையில் மீண்டும் விரைவில் பியூஷ் கோயல் வருவதற்கு முன்னதாக அடுத்த கட்ட நகர்வு குறித்து விரிவாக பாஜக தரப்பில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. பாலா, விக்னேஷ் முத்து, அதே மாதிரி இந்த பாஜக மையக்குழு கூட்டத்தில் அண்ணாமலை இருந்தாரா? அவர் ஒருவேளை பங்கேற்காவிட்டால் என்ன காரணமா அவர் பங்கேற்கவில்லையா? அண்ணாமலையை பொறுத்தளவு எஸ்ஐஆர் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கோவா மாநிலத்தில் நேற்று அவர் கர்நாடகாவில் இருந்தால் தொடர்ச்சியாக எஸ்ஐஆர் சம்பந்தமான அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் வட மாநிலங்களுக்கு பொறுப்பாளராக அவர் நியமனம் செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக இன்றைய மையக்குழு கூட்டத்தில் அண்ணாமலை அதிகாரப்பூர்வமாக கலந்து கொள்ளவில்லை. அதற்கான விளக்கம் என்பது மாநில தலைமைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு முக்கிய பொறுப்பை வழங்குவதற்கு பாஜக ஒரு பக்கம் திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ளவில்லை. மற்ற மூத்த தலைவர்கள், நிர்வாகிகள் அனைவருமே மையக்குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுமே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளை தனித்தனியாகவும் இன்று மாலை பியூஷ் கோயல் விரிவாக ஆலோசனை நடத்த இருக்கிறார். பாலா.